நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க, உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை நான் எடுத்து வைக்கிறேன். அப்பாவுக்கு திடீர்னு என்னதான் ஆகுது? எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து இப்ப எங்க கிளம்புறாங்க? அக்கா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அம்மா எவ்வளவு கவலையா இருந்தாங்கன்னு பாத்தீங்களா? நீங்க ஏன் குழந்தைங்க கிட்ட எதுவுமே சொல்லல? வேணும்ட்டு தான் எதையும் சொல்லல. கார்த்திகைக்கோ இப்போதைக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. என்னங்க, ஏதாவது சொல்லியிருப்பாருல்ல அவரு? நான் தான் சொன்னேன்ல, அவர் கோயிலுக்கு வாங்கன்னு மட்டும்தான் சொன்னாரு. ஏதோ பேசணும்னாரு. என்ன பேச போறாங்க? ராதிகா, தைரியமா இரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். எது நடந்தாலும் பாத்துக்கலாம். நீங்க சுலபமா சொல்லிட்டீங்க. நடக்கிறத பாத்துக்கலான்னா எப்படி? அட கடவுளே! அம்மா, அந்த கடவுள் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாருமா. அக்கா, என்ன நடக்க போகுதோ? எனக்கும் தெரியல சாந்தி. மனசுக்குள்ள பயமா இருக்கு. வாங்க. வணக்கம். 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 வணக்கங்க. வணக்கம். ஆசீர்வாதம் பண்ணுங்க.
தீர்க்க சுமங்கலியா இருமா. வணக்கம். வணக்கம். இப்போ கொஞ்ச நாளாவே எங்க வீட்டில் நடக்கிற விஷயங்கள் நாங்க எதிர்பாராத விஷயங்கள். அதை விட முக்கியம் அன்னைக்கு நடந்த விஷயம். அதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாங்க இப்படி பண்ணுவோம் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா நான் என் பையன்கிட்ட ஒண்ணு எதிர்பார்த்தேன். அவன் தன் மனைவியை போக விடமாட்டான்னு நினைச்சேன். அந்த விஷயத்துல தான் எனக்கு ரொம்ப வருத்தம். அது அப்படி என்ன தப்பு நடந்து போச்சுன்னு நாங்கெல்லாம் கூட ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டோம். உங்க வருத்தம் எனக்கு புரியுதுமா. பெத்தவங்களால பசங்க கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? சம்பந்தி, நியாயமா நாங்க தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். என் புள்ள சூர்யா மாப்பிள்ள கிட்ட கடுமையா நடந்துக்கலனா இப்படி ஒரு நிலைமையே வந்திருக்காது. அது சூர்யா கொஞ்சம் கோவமா இருந்தா, என்ன ஏதுன்னு யோசிக்காம மனசுல பட்டதெல்லாம் பேசிட்டான். அதனால மாப்பிள்ளைக்கு கோவம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை கிளம்பிட்டாரு. அப்படின்னா கார்த்திக் அர்ச்சனாவை கூட்டிட்டு வர உங்க வீட்டுக்கு வந்திருந்தானா? உங்ககிட்ட மாப்பிள்ளை இதை சொல்லவே இல்லையா? ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு ராஜசேகரா? அவன் ஏன் நம்ம கிட்ட இந்த விஷயத்தை மறைச்சான் தெரியுமா? அவன் இந்த விஷயத்தை நம்ம கிட்ட சொல்லவே விரும்பல. சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? அவன் இந்த விஷயத்தை நம்ம கிட்ட சொன்ன உடனே நாமெல்லாம் இன்னும் அதிகமா கோவப்பட்டிருப்போம். பிரச்சனை இன்னும் பெருசாயிருக்கும். அவனும் பிரச்சனையை முடிக்கிறது தான் விரும்புறான். நாம தான் இதை பார்த்து செய்யணும். அதனாலதான் உங்க எல்லாரையும் இங்க நான் வர சொன்னேன். சம்பந்தி, இத பத்தி பேசுறதுக்கு நீங்க என் வீட்டுக்கே வந்திருக்கலாமே. அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்க உங்க வீட்டுக்கு வந்திருப்போமே. இல்ல விஸ்வநாதன், இந்த விஷயத்தை வீட்டில் பேச முடியாது. கார்த்திக் அர்ச்சனாவுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நாம பேசக்கூடாது. நாம கார்த்திகையும் அர்ச்சனாவையும் பத்தி ஒரு முடிவெடுக்க வேண்டியிருக்கு. அவங்கள பத்தி பேசும்போது பசங்க இங்க இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல. இது அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை. அப்படி இருக்கும்போது சரியா சொன்னீங்க. சில நேரத்துல பசங்க புரிஞ்சுக்கிறது இல்ல. அவங்க மனசுக்கு தோன்றதெல்லாம் செய்யறாங்க. அவங்களுக்கு புரியல, அவங்க செய்யற ஒரு சின்ன தப்பு அவங்க வாழ்க்கை பூரா அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க போதுன்னு. நாம அவங்களையும் இங்க கூட்டு வந்திருந்தா அவங்க எடுக்கிற முடிவுகளுக்கு நாம எல்லாருமே கட்டுப்பட்டு ஆக வேண்டியிருக்கோம்.
சம்பந்தி, மன்னிக்கணும். ஆனா அவங்க 2 பேருமே குழந்தைங்க இல்லையே, கணவன் மனைவி. புரிஞ்சுக்கிற பக்குவம் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். நீங்களாம் ஏன் கோவமா இருந்தீங்க? மருமகன் உங்க வீட்டுக்கு வந்துட்டான் தானே? கார்த்திக் அவளை திருப்பி அனுப்ப விருப்பம் இல்லைன்னு எங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். அதுல உறுதியா இருந்தோம். ஆனா அவனால அவளை தடுக்க முடியல. ஏன் தெரியுமா? ஏன்னா அவனுடைய முன்கோபம் அவனுக்கு முன்னாடி வந்துருச்சு. பணிஞ்சு போக அவன் விரும்பல. பாவம் அர்ச்சனா மனசு உடைஞ்சு போய் திரும்ப வந்துட்டா. விஸ்வநாதன், அண்ணன் சொல்றதும் சரிதான்னு தோணுது. இன்னும் நாம பசங்களே புரிஞ்சுக்கிட்டு அவங்களே ஒத்துமையா வாழணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா தேவையில்லாம காலம்தான் வீணா போகும். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே காலம் தாழ்த்தியாச்சு. ஆமா, பசங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்காங்க. நீங்க சொல்ல வர விஷயம் எனக்கும் புரியுது. இதை பாருங்க விஸ்வநாதன், நாம இதை புரிஞ்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தப்போ நீங்க என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவங்க 2 பேருமே பேசி தீர்த்துக்கிட்டோம், நாம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா நேத்து என்ன நடந்தது? அவங்க பேசி பிரச்சனையை தீர்க்கறதுக்கு முன்னாடியே அர்ச்சனா வந்துட்டா. அதனாலதான் அர்ச்சனா திரும்பி வர மாதிரி ஆயிடுச்சு. என்ன கேட்டா இந்த பிரச்சனைய பசங்க அவங்களே பேசி தீர்த்துக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நல்ல வழி காட்ட வேண்டியது பெரியவங்களான நம்ம கடமை இல்லையா? நீங்க சொல்றதுதான் சரி. ஆனா என்ன பண்றது? அதை பேசுறதுக்காக தான் உங்க எல்லாரையும் இங்க வர சொல்லியிருந்தேன். பசங்க இல்லாம பெரியவங்க மட்டும் நிம்மதியா யோசிக்கலாம், என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணலாம். இங்க பாருங்க விஸ்வநாதன், கார்த்திக்கும் அர்ச்சனாவும் மனசை விட்டு பேசிக்கிறதுக்கு சூழ்நிலை எதுவும் சரியா அமையல. அப்ப மாத்தி யோசி. அவங்க 2 பேரையும் பேச வைக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு? ஆமா, அவங்க மனசுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற மனஸ்தாபத்தை அவங்க தானே தீர்த்துக்கணும். ஏன்னா என்ன நடந்ததுன்னு நமக்கு முழுசா தெரியாது. அது எனக்கு ஒரு விஷயம் தோணுது, சொல்லலாமா? ஆ, சொல்லுங்க. ஹோலி பண்டிகை வருது. இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த பண்டிகை அதுவுமா 2 பேரும் மனசை விட்டு பேசி அவங்க பிரச்சனையை தீர்த்துக்கலாம்ல. எனக்கும் இதென்னமோ சரியான யோசனைன்னு தான் தோணுது. சரி, இந்த வருஷம் ஹோலி பண்டிகையில கார்த்திக்கும் அர்ச்சனாக்கும் நடுவில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ற மாதிரி நாம யோசிச்சு ஒரு முடிவெடுக்கணும். சம்மந்தி, இந்த விஷயம் நல்லபடியா நடக்கணும்னு அந்த ஆண்டவன்கிட்ட முதல்ல வேண்டிக்கலாம். அந்த ஆண்டவனோட கிருபையால தான் நாம பெரியவங்க எல்லாம் இன்னைக்கு ஒன்னா சந்திச்சிருக்கோம், நல்ல முடிவும் எடுத்திருக்கோம். போதும், நம்ம பசங்களும் இதே மாதிரி ஒண்ணு சேர்ந்துட்டா நல்லா இருக்கும். எல்லாம் சரியாயிடும் பாருங்க. வாங்க வாங்க போலாம், வாங்க. எப்படியோ அர்ச்சனா திரும்ப வீட்டுக்கு வந்தாலே போதும்.
சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறதும் கோச்சுக்கிறதும் எல்லாம் போதும். நீங்க சொல்றது சரிதாங்க. இது எங்களோட அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும். உங்க வீட்டுக்கு மருமகளை வர என் பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். அர்ச்சனா தெரியாம ஏதோ தப்பு பண்ணியிருக்கலாம். தயவு செஞ்சு அவளை மன்னிச்சிடுங்க. அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு நல்லா தெரியும். கொஞ்ச நாளா அவ உங்க எல்லார் மனசையும் ரொம்ப புண்படுத்தியிருக்கா. ஏதோ சின்ன பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம என்னென்னமோ பண்ணிட்டா. அப்படிலாம் இல்ல சம்மந்திமா. அப்படி பாத்தீங்கன்னா கார்த்திக் பக்கம் கூட தான் தப்பு இருக்கு. நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க. அவங்க இன்னும் சின்ன பசங்களாவே இருக்காங்க. நடந்த எல்லாத்தையும் நாம இதோட மறந்துடலாம். மருமக வீட்டுக்கு வரட்டும், அவ குடும்பத்தை அவ பாத்துக்கட்டும். அர்ச்சனா இல்லாம எங்க வீடே வெறிச்சோடி கிடக்குது. நாத்தனாருங்க எப்ப அண்ணி வருவாங்கன்னு காத்துட்டு இருக்காங்க. நான் இன்னொரு விஷயத்துக்காகவும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க விரும்புறேன். அது என்னன்னா, அர்ச்சனாவோட பாட்டி நந்தினியை பத்தி என்னென்னமோ பேசிட்டாங்க. அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். பெத்த பொண்ணை பத்தி ஒரு தாய்கிட்டே சொல்லும்போது அவங்க மனசு எப்படி வலிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களால முடிஞ்சா அவங்களையும் மன்னிச்சிடுங்க. அதெல்லாம் இல்ல ராதிகா. உங்க அம்மாவோட குணத்தை பத்தி தான் எல்லாருக்கும் தெரியும்ல. அவங்க நம்ம விட பெரியவங்க. அவங்க கிட்ட நாம எப்படி கோவப்பட முடியும்? போலாமா? கிளம்பலாம். போலாம். விஸ்வநாதன், இன்னொரு விஷயத்தையும் நாம யோசிக்கணும். ஹோலி பண்டிகை அன்னைக்கு அவங்கள சேர்த்து வைப்போம். ஆனா அவங்களை எப்படி சந்திக்க வைக்கிறது? அம்மா அப்பாவும் காலங்காத்தால எங்க போயிட்டாங்கன்னு தெரியலையே. பாட்டி கூட வீட்ல இல்ல. எங்க போறோம்னு சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்க. இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணுமே. வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். உட்காருப்பா. நான் போய் உங்களுக்கு குடிக்க தண்ணி கொண்டு வரேன். இந்தாம்மா, இது உள்ள எடுத்து. சரிம்மா. அம்மா, எல்லாரும் எங்க போயிருந்தீங்க? அது அர்ச்சனா, ஆபீஸ்ல உங்க அப்பாவோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருந்தது. ஹோலி வருது இல்லையா? இந்தாங்கப்பா. தேங்க்ஸ்மா. அம்மா எடுத்துக்கோங்க. அப்ப சூர்யா, சொல்லுங்கப்பா. நமக்கு வேண்டியவங்க வீட்டுக்கு எல்லாம் போய் ஹோலி பண்டிகைக்கு இன்வைட் பண்ணிட்டு வந்து. நிச்சயமாப்பா. சூர்யா, நீ இன்னொரு வேலையும் பண்ணு. நீ முதல்ல அர்ச்சனாவோட மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வா. அவங்க வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற பெரியவங்க கிட்ட பூஜை இருக்கு, நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு வா. அப்புறம் ராதிகா, போகும்போது அவங்க கிட்ட ஸ்வீட்ஸ் கொடுத்தனுப்பு. அவங்க வீட்டுக்கு போகும்போது வெறுங்கையோட போக கூடாது இல்லையா? சரிம்மா.